ஆல் வெல்கம் டு பிரியாஸ் தலிகை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு புழுங்கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைல் ரெசிபி. எல்லா வெஜிடபிள்ஸ் நேட்டிவ் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு குழம்பு மாதிரி பண்ணுறது. இதோட எப்படி ப்ரொசீஜர்ன்றது பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேரளா ரெசிபிக்கு வந்து போகலாம். இது வந்து புழுக்கு அப்படின்னு பேர், இந்த ரெசிபிக்கு பேர். இதில் வந்து என்ன பண்ணுவானாக்கா, மோஸ்ட்லி வந்து இந்த கேரளாவில் வந்து இந்த திருவாதிரை நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த திருவாதிரை களிக்கு ஒரு கூட்டு பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு குழம்பு தான் இது. ஸோ அங்கே இருக்கிற நேட்டிவ் வெஜிடபிள்ஸை வச்சு இது வந்து ஒன்று பண்ணுவா. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அண்ட் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காய்கள் வந்து யூஸ் பண்ணுவா. ஸோ நம்ம நார்மலாக வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய், துவரை, அதே மாதிரி இந்த சீட்ஸ் இருக்குல்ல, அவரையோட சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு. இப்போ நான் இதில் வந்து இது என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னாக்கா, இது பேர் வந்து கொடி உருளை கிழங்குன்னு இது. ஸோ இது என்னோட மாடி தோட்டத்தில் இருக்குது. இப்போ அந்த மஞ்சள் பூசணிக்காவும் என்னோட மாடி தோட்டத்தில் வந்தது. இதுக்கு பேர் வந்து பர்பிள் யாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தேன்னாக்கா கொஞ்சம் வந்து ஒரு பர்பிளிஷ், அந்த தோலை உரிக்கிற போது ஒரு பர்பிள் கலர் சேனக்கிழங்கு வெரைட்டி. அது இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது ராசவல்லி கிழங்குன்னு சொல்லுவாள். இதெல்லாம் வந்து கீழே பூமியில் விளையிற வெஜிடபிள்ஸு. ஸோ அந்த டைமில் வந்து இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இது எல்லாமே. ஸோ அங்கே வந்து இந்த தை மாதம் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிறதோ அதை பேஸ் பண்ணி இதை வந்து பண்ணுவா. ஸோ இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இதுக்கு மற்ற பொருள் என்னன்றது பார்த்துடலாம். இங்கே வந்து இதுக்கு வந்து தேங்காய், நல்ல ஒரு மூடி மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்ததுன்னா ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய தேங்காய்னா ஒரு ஃபுல் இது எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் வந்து இது காந்தாரி மிளகாய் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் கலருக்காக மஞ்சள் பொடி. ஸோ இதை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணலாம். ஒரு பேன் வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து குக்கரில் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நிறைய ஒரு 2 இல்லை 3 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா சில வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். நான் இன்னைக்கு காமிக்கிறதுனால ஓப்பன் பாட் மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பட்டாணி என்னென்னலாம் வந்து இந்த மாதிரி லிம்பா பீன்ஸு ஒரு பட்டர் பீன்ஸு அந்த சீசனில் கிடைக்கும் இல்லையா, இப்போ வின்டர் டைம் ஒரு இந்த ஜனவரி டைமில் கிடைக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பச்சை பட்டாணி அது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சோண்டு ஒரு கலருக்காக ரெட் சில்லி பவுடர், ரொம்ப கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வேணுங்கிற வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 3 விசில் இதில் வந்து விட்டுக்கோங்க. ஏன்னா சில சேனக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஈவனாக வந்து கொஞ்சம் குக் ஆகும். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு இதுக்கு உப்பு போட போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா ஒரு கலரிட்டு நான் வந்து ஒரு இந்த வாழை இலை போட்டு மூட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பாட் மெத்தடில் பண்ணும்போது என்னென்னா, அந்த வாழை இலையோட வந்து ஒரு ஃப்ளேவரிங் அதுவும் நல்லா இருக்கும். அண்ட் வந்து இந்த ஆவி வந்து சீக்கிரமாக வெளியில் போகாது, ஈவனாக வந்து குக் ஆகும். ஸோ நான் இதை வந்து இப்படி இந்த மாதிரி போட்டு இதை நல்லா ஒரு தடவை கலரிட்டு, ஸோ இந்த சால்ட் இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு நான் இதை நல்லா வந்து ஒரு வாழை இலை போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தேங்காவையும் அந்த மிளகா ஜீரகம் எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலாக அம்மியில் அரைக்கணும். ஸோ நான் இங்கே காமிக்கிறதுக்காக இந்த சின்ன அம்மியில் அரைக்கிறேன். ஸோ அதை வந்து தண்ணியே விடாமல் நம்ம நல்ல விழுமூனா கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி, ரொம்ப வந்து ரொம்ப நைஸ் வேண்டாம், பட் செதைச்ச மாதிரி வந்து இருக்கணும் அதோட இது.
ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 minutes நல்லா இது பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ண போகிறேன். இந்த இது வந்து எடுத்துடலாம். ஸோ இது நல்லா அப்படியே கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் பாட் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப காய் வந்து குழையாது, கரெக்டாக வந்து குக் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே அரைச்ச விழுது இங்கே இருக்குது. ஸோ தேங்காய், ஜீரகம் அண்ட் வந்து நான் இங்கே காந்தாரி மிளகா போட்டிருக்கேன், இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ இதோட ஆட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ 2 minutes இதை நல்லா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்தாப்பில் ஆனோடனே இதில் வந்து இப்போ காராமணி அந்த மாதிரி கூட வேக வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு இதில் வந்து கொஞ்சம் தாளிப்பு கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 2 வெந்தயம் அண்ட் வந்து ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம். இது நல்லா கொஞ்சம் இதான உடனே நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக முடிஞ்சிடுது. ஸோ நல்ல ஒரு நான் இன்னைக்கு வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ரெட் ரைஸோடது வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ரெட் ரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இதோட பேர் பண்ண போகிறேன் வித் ஏதாவது ஒரு அப்பளம் ஆர் பப்படம் வச்சு கூட இது சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்மளோட நேட்டிவ் வெஜிடபிள்ஸோட வந்திருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்ட ஒரு சூப்பரான ஒரு இது ஆஸ் அ ஹோல் மீலாகவே நம்ம சாப்பிடலாம். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிற அவியலுக்கு இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இங்கே தயிர் சேர்க்கல நம்ம. ஸோ இது வந்து இங்கே இதுவாக எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோகோனட் வாசனை வரதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 minutes இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். இது அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். சாதம் ஆன உடனே நான் உங்களுக்கு எப்படி வந்து பிளேட்டிங் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ரெட் ரைஸோட வந்து பேர் பண்ணியிருக்கேன். இங்கே அப்பளம் ஆர் பப்படம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் ஊறுகாய். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் இந்த மிக்சட் வெஜிடபிள்ஸ் ஒரு கறி மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப வந்து அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. பிரியாஸ் தலிகை இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட பேஜ் இருக்குது. ஸோ நான் அங்கேயும் வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.